ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிம்பிளான முறையில் எப்படி நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து அப்படியே நம்ம சுடிதார் கட்டிங் தான். இதுக்கு வந்து நான் 3 மீட்டர் வந்து நைட்டி கிளாத் எடுத்திருக்கேன். இதை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேங்க. பாருங்கள், ஃபோல்டிங் சைடு வந்து மேலே இருக்குது. அதே மாதிரி ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நைட்டியோட ஃபுல் லென்த்து பார்க்கலாம். 56 இன்ச் இருக்குதுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. கழுத்து அகலம் 3 இன்ச் எடுத்துக்கலாங்க. முன்கழுத்து 4.5 இன்ச் எடுத்துக்கலாம். பின்கழுத்து 6 இன்ச் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம மார்க் போட்டுக்கலாங்க. லைன் போட்டு இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 4 இன்ச் எடுத்துக்கலாங்க. ஆம்ஹோல் வந்து 8 இன்ச் எடுத்துக்கலாங்க. ஏன்னா நைட்டினால நம்ம கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், அதனால 8 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சுங்க. அதோட 3 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே சுடிதார் கட்டிங் மாதிரி தான் இருக்கும். இதில் எதுவுமே நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை. மேலேருந்து 14 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மேலேருந்து 20 இன்ச்சு. இப்போ 14 இன்ச் மார்க் பண்ண இடத்துல வந்து 9.5 + 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 20 இன்ச் மார்க் பண்ண இடத்துல வந்து 11.5 + 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாங்க. அப்படியே நம்ம இப்போ லைன் போட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்குங்க. நீங்கள் வேறு எதுலேயுமே இதை கட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் வரும். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பா நெக் தான் வைக்க போகிறோம். பேக் சைடு மட்டும் ரவுண்ட் நெக் வச்சுக்கலாங்க. அப்படியே நம்ம அந்த இடுப்பு பகுதியிலேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் நம்ம அப்படியே லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே வளைச்சி கோடு போட்டுக்கோங்க. ஆம்ஹோல் ரவுண்டு போட்டுக்கலாங்க. ஆம்ஹோல் அளவு பாதி மார்க் பண்ணி அதில் அப்படியே ரவுண்ட் போட்டுக்கலாம். நான் இதில் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ஒரே அளவு தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே மாற்றணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம அந்த மேல் பகுதியை வந்து இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். வித்து 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாங்க. கீழ்கை உயரம் வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேங்க. அப்படியே வளைச்சி போட்டுக்கோங்க. ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி அது நடுவில் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். நாங்கள் இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாங்க. மேலே வந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கும், அதை நான் கட் பண்ணி விட்டுறேங்க. ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போது 4.5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பின்பகுதியில் இருக்க ரவுண்ட் நெக் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் 1 இன்ச்சுக்கு. அதை வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து 2ஆக மடிச்சுக்கலாங்க. நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து நல்ல பக்கம் தான் கிராஸ் பீஸ் வைக்கிறேன். நல்ல பக்கம் வச்சு நம்ம அப்படியே உள்ளே திருப்பிக்கிறோம். இப்போ நான் கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அப்படி தைச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு தையல் நம்ம போடணும். இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்ச இடத்துல வந்து சின்னதாக கட் போட்டுக்கலாம். அப்படியே மடித்து நம்ம இப்போ தையல் போட்டுக்கலாங்க, சுருக்கம் இல்லாமல். அதே மாதிரி நம்ம இப்போ முன்பகுதிக்கும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வைக்கணுங்க. முன்பகுதி வந்து பா நெக் தான் வச்சுருக்கோம். அதில் வந்து நான் இப்போ கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அது பா இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம வந்து சின்னதாக ஒரு கட் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே படிமான தையல் போட்டுக்கலாங்க. ஸ்லீவ் வந்து நான் வந்து
சின்னதாக ஒரு மடி மடித்து, ஏன்னா அது கரைப்பகுதினால மடித்து அடிச்சுட்டு வந்துட்டேன், தையல் போட்டேன். இப்போ பானைக்கு நான் போட்டேங்க. இப்போ ஒரு லேஸ் மட்டும் வைக்கலாம். மேலேருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி சென்டராக மார்க் பண்ணி சென்டர் எடுத்துகிட்டு அதிலிருந்து சென்டரில் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஷோல்டர்கிட்டேருந்து 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கீழேயும் அதே மாதிரி 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம அப்படியே ஒரு லேஸ் இப்போ வைக்க போகிறோங்க. அந்த இடத்துல ஊசியை நிறுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் திருப்பிக்கணும். அப்புறம் நம்ம அதிலே ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். ஹேண்டும் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.